Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th Max Unit 1 Relations and Functions உறவுகளும் சார்புகளும் அதில் சார்புகளை குறிக்கும் முறை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். Representation of functions என்னென்ன முறையில் சார்புகளை குறிக்கலாம். இது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரிசை ஜோடிகளின் கணம் a set of ordered pairs இது ஒரு வகையில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அட்டவணை முறை a table form அதில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அம்புக்குறி படம் an arrow diagram அதில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். வரைபட முறை a graphical form இதில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குத்துக்கோட்டு சோதனைனா என்னன்னு பார்க்கலாம். vertical line test ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும். A curve drawn in a graph represents a function if every vertical line intersects a curve in at most one point. ஒரு curve வரைகிறோம், வளைவரை இருக்குது, அதில் நேராக ஒரு குத்துக்கோடு வரைஞ்சா அந்த குத்துக்கோடு அந்த வளைவரையை ஒரே ஒரு இடத்துல வெட்டுனா அது ஒரு சார்பு. ஒரு கேர்வை ஒரு வெர்டிக்கல் லைன் அது மேலே வரைஞ்சோம்னா அது ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் கட் பண்ணால் அது ஒரு ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் சோதனை. குத்துக்கோட்டு சோதனைங்கிறது சார்பாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஒரு கர்வ் வளைவரை இருக்குது, ஒரு வெர்டிக்கல் லைன் குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். இந்த கர்வ் வளைவரையை இது ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே மட்டும்தான் மீட் பண்ணுது, இங்கே மட்டும்தான் கட் பண்ணுது, வெட்டுது. ஸோ இது ஒரு சார்பு ஃபங்க்ஷன். இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இதுதான் கர்வ் வளைவரை. ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம், இது ரெண்டு இடத்துல இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது, ரெண்டு இடத்துல கட் பண்ணுது. ஸோ இது சார்பு இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை, நாட் அ ஃபங்க்ஷன். அடுத்தது வளைவரைனா என்னென்னா ஒரு சமன்பாடு வரைபடத்தில் குறிக்கப்படும் போது அதை வளைவரை எனலாம். எனி ஈக்குவேஷன் ரெப்ரசன்டட் இன் அ கிராஃப் இஸ் யூஸ்வலி கால்ட் அ கர்வ். எக்ஸ் ஒய் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு அதை பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணால் வரும்ல, அதுதான் கர்வ் வளைவரை. அடுத்தது சார்புகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? ஒன்றுக்கொன்றான சார்பு, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, மேல் சார்பு, உள்நோக்கிய சார்பு. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன், இப்படி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றுக்கொன்றான சார்பு, இதுக்கு இன்னொரு பேர் ஒரு புற சார்பு. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், இன்னொரு நேம் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இல்லைன்னா இன்ஜெக்ஷன். எஃப் ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பி வரைக்கும், ஏலேருந்து பிக்கு ஒரு சார்பு என்க. ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பாகும். ஏல உறுப்புகள் இருக்குது, அதில் வெவ்வேறான உறுப்புகளை பிலையும் உறுப்புகள் இருக்குது, வெவ்வேறு உறுப்புகளோட தொடர்பு படுத்தணும். அப்படின்னா அதுக்கு பேர் ஒன்றுக்கொன்றான சார்பு, இல்லைன்னா ஒரு புற சார்பு. A function f a to b is called one-to-one function if distinct elements of a have distinct images in b. ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸும் பியில் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். f of a1 equal to f of a2 என்றவாறு அமைந்த ஒவ்வொரு a1 a2 belonging to aக்கும் a1 equal to a2 என கிடைத்தால் f என்பது ஒன்றுக்கொன்றான சார்பாகும். இதுவும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். f of a1 equal to f of a2னா a1 equal to a2 அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஒன்-டு-ஒன் சார்பு, ஒன்றுக்கொன்றான சார்பு. if for all a1 a2 belonging to a, f of a1 equal to f of a2 implies a1 equal to a2, then f is called one-to-one function. f of a1 equal to f of a2ன்னு கொடுத்துருந்தா a1 equal to a2ன்னு வந்துச்சுன்னா அது ஒரு ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பலவற்று, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இதுக்கு ஒன் டு ஒன்க்கு இப்போ இது எக்ஸு, இது ஒய், இது டொமைன், இது கோடொமைன், மதிப்பகம், துணை மதிப்பகம். இங்கே 1 2 3 இருக்குது, இங்கே ABCDE அப்படின்னு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே ஒவ்வொரு உறுப்போட பேர் ஆயிருக்கு. 1 சிக்கு, 2க்கு A, 3க்கு D, அப்படி ஒவ்வொரு வெவ்வேறான எலமெண்ட்டுக்கும் இங்கே வெவ்வேறான உறுப்புகள் பேர் ஆயிருக்கு. ஸோ இது ஒன்-டு-ஒன். இப்போ இது பார்க்கலாம். இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய், டொமைன் கோடொமைன், மதிப்பகம், துணை மதிப்பகம். இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் 1 2 3 4, இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் ABCDE. 1 ஏக்கு பேர் ஆயிருக்கு, 2 பிக்கு பேர் ஆயிருக்கு, 3 டிக்கு பேர் ஆயிருக்கு, 4 சிக்கு பேர் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்க வெவ்வேறு எலமெண்ட்ஸ், இதில் இருக்க வெவ்வேறு எலமெண்ட்ஸோட பேர் ஆயிருக்கு. இதுவும் ஒன்-டு-ஒன். இப்போ இது பார்க்கலாம். 1 2 3 4 ABCDE, இது எக்ஸ், இது ஒய், இது டொமைன் கோடொமைன், மதிப்பகம், துணை மதிப்பகம்.
1 வந்து பிக்கு, 2ம் பிக்கு, 3சிக்கு, 4ஈக்கு இப்படி பேர் ஆயிருக்கு. 1 to 2மே பிக்கு பேர் ஆயிருக்கு. இதில் இருக்க வெவ்வேறு எலமெண்ட் இதில் இருக்க வெவ்வேறு எலமெண்ட்டோட தான் பேர் ஆகணும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட தான் பேர் ஆயிருக்கணும். இதில் இருக்க வெவ்வேறான உறுப்புக்கு தான் பேர் ஆகணும். ஆனால் 1 to 2மே பிக்கு பேர் ஆயிருக்கிறதுனால இது 1 to 1 இல்லை, ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. அடுத்தது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். சார்பு FAஐ பலவற்றில் A to Bஐ பலவற்றிற்கு ஒன்றான சார்பு எனில் அச்சார்பில் Aயின் ஒன்றிற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு Bயில் ஒரே நிழலுரு இருக்கும். Aல இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு Bயில் ஒரே ஒரு நிழலுரு இருக்கும். இப்போ இந்த கடைசி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இது வந்து 1 to 1 கிடையாது, ஆனால் மெனி டு ஒன், பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. ஏன்னா ஏல இருக்க 2 உறுப்புக்கு இந்த பக்கம் ஒரே ஒரு உறுப்பு பேராக இருக்குது. இது 1 to 1 கிடையாது. 1 to 1 இல்லைன்னா அது மெனி டு ஒன் ஆகிடும். ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னா அது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. FA to B எனும் சார்பில் F ஆனது ஒன்றுக்கு ஒன்றாக இல்லையெனில் அது பலவற்றிற்கு ஒன்று என கூறலாம். A function FA to B is called many to one function if 2 or more elements of A have same image in B. Aல இருக்க 2 or more elements Bல same image இருந்துச்சுன்னா அது many to one function. In other words, a function FA to B is called many to one if F is not 1 to 1. F 1 to 1 இல்லைனா அந்த F வந்து many to one. F ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைனா அந்த F வந்து பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே A இருக்குது, B இருக்குது. இதில் P1, P2, P3, P4, P5, P6, P7 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் F1, F2, F3 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ P1ஓட F1 பேர் ஆயிருக்கு, அதே P6ம் பேர் ஆயிருக்கு. இந்த 2 எலமெண்ட்ஸ்க்கும் இது ஒரே ஒரு இமேஜ். இந்த 2 உறுப்புகளுக்கும் இங்கே ஒரே ஒரு நிழலுரு. அடுத்தது P2 F3யோட பேர் ஆயிருக்கு, அதே F3யோட P5, P2ம் P5ம் F3க்கு பேர் ஆயிருக்கு. அடுத்தது P3 F2க்கு பேர் ஆயிருக்கு, P7ம் அதோட பேர் ஆயிருக்கு. P3 F2, P7ம் F2. P4 வந்து F1, அதே F1ஓட P1. P5 F3, அதே F3ஓட P2. P6 F1, அதே F1ஓட P1. P7 F2ஓட P3ஓட. F1ஓட P1ம் P6ம், F2ஓட P3யும் P7ம், F3ஓட P2ம் P5. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் இதோட ஒரு உறுப்போட பேராக இருக்கிறதுனால இது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. அடுத்தது மேல் சார்பு ஆன்டு ஃபங்க்ஷன். அதுக்கு இன்னொரு நேம் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். மேல்புற சார்பு FA to B என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் Fஇன் வீச்சகம் B. FA to B என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் Fஇன் வீச்சகமானது Fஇன் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். இப்போ வீச்சகம்னா என்ன? இப்போ இப்படி ஒரு சார்பு இருக்குது. 1,1, 2,0, 3,5, 4,8 இப்படி ஒரு சார்பு இருக்குன்னா இந்த பக்கத்தில் இருக்கல 1, 0, 5, 8 இதுதான் வீச்சகம் ரேஞ்ச். இப்போ டொமைனில் மதிப்பகத்தில் 1, 2, 3, 4 இருக்குது. கோடொமைனில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1, 0, 5, 8 மட்டும்தான் பேர் ஆயிருக்கு. அப்படி இல்லாமல் இது ஃபுல்லாகவே இந்த டொமைனில் இருக்கிறது 1, 2, 3, 4 மதிப்பகத்தில் 1, 2, 3, 4 இருக்குது. 1, 2, 3, 4 இருக்குது. கோடொமைன் துணை மதிப்பகத்தில் 1, 0, 5, 8 இருக்குது. 1, 0, 5, 8 இருக்குது. 1, 1க்கு பேராக இருக்குது, 2, 0க்கு பேராக இருக்குது, 3, 5க்கு பேராக இருக்குது, 4, 8க்கு பேராக இருக்குது. இப்போ இதோட ரேஞ்ச் வீச்சகம் என்ன வரும்? 1, 0, 5, 8 தான் வீச்சகம். துணை மதிப்பகம் கோடொமைன் என்ன வரும்? அதுவும் 1, 0, 5, 8 தான். A இது B வந்து கோடொமைன் 1, 0, 5, 8 துணை மதிப்பகம். ரேஞ்ச் அதுக்கு வீச்சகமும் 1, 0, 5, 8 தான். அப்படி வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேல் சார்பு ஆன்டு ஃபங்க்ஷன். ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டு ஃபங்க்ஷன். இல்லைன்னா சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இல்லைன்னா மேல் சார்பு மேல்புற சார்பு. FA to B என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் Fஇன் வீச்சகம் ஈக்குவல் டு B. FA to B என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் Fஇன் வீச்சகமானது Fஇன் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். A function FA to B is said to be onto if the range of F is equal to the codomain of F. If FA to B is an onto function, then the range of F equal to B. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
டொமைன் மதிப்பகத்தில் XYZ இருக்குது. கோடொமைன் துணை மதிப்பகத்தில் LMN இருக்குது. X வந்து Mக்கு பேர் ஆயிருக்கு, Y Nக்கு பேர் ஆயிருக்கு, Z Lக்கு பேர் ஆயிருக்கு. அப்போ என்னென்ன வரும்? வரிசை ஜோடிகள் ஆர்டர் பேர் X, M, Y, N, Z, L. இப்போ ரேஞ்ச் வீச்சகம் என்ன வரும்? MNL தான் வீச்சகம். ரேஞ்சுங்கிறது MNL. கோடொமைன் என்னது? அதுவும் LMN தான். துணை மதிப்பகமும் LMN தான். இப்போ துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்குது. கோடொமைனும் ரேஞ்சும் சமமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன்டு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன். அடுத்தது உட்சார்பு இன்டு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சார்பு f a to b ஆனது உட்சார்பு எனில் bயில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது aயில் முன் உறுப்பு இருக்காது. fங்கிறது a to bங்கிறது உட்சார்புனா bயில் ஒரே ஒரு உறுப்புக்காவது இந்த பக்கம் முன் உறுப்பு இருக்காது. அதாவது ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருக்காது. வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருக்காது. வீச்சகம் வந்து துணை மதிப்பகத்தோட உட்கணமாக இருக்கும். ரேஞ்ச் வந்து கோடொமைனோட சப்செட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது இன்டு ஃபங்க்ஷன். எஃப்பின் வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் தகு உட்கணம் ஆகும். எனவே f a to b ஆனது மேல் சார்பு இல்லையெனில் அது உட்சார்பாகும். இந்த மேல் சார்பு இல்லாதது உட்சார்பு. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? 1 to 1 இல்லைன்னா many to 1ன்னு பார்த்தோம். அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லைன்னா பலவற்றிற்கு ஒன்றான சார்புன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே மேல் சார்பு இல்லைன்னா அது உட்சார்பு. ஆன்டு ஃபங்க்ஷன் இல்லைன்னா அது இன்டு ஃபங்க்ஷன் அர்த்தம். A function f a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. That is, the range of f is a proper subset of the codomain of f. In other words, a function f a to b is called into if it is not onto. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 2 3 இருக்குது டொமைன் மதிப்பகத்தில். கோடொமைன் துணை மதிப்பகத்தில் w x y z இருக்குது. 1 Wக்கு பேர் ஆயிருக்கு, 2 Zக்கு பேர் ஆயிருக்கு, 3 Xக்கு பேர் ஆயிருக்கு. இப்போ மதிப்பகம் டொமைன் என்னென்ன வரும்? 1 2 3. கோடொமைன் துணை மதிப்பகம் என்னென்ன வரும்? W X Y Z வரும். இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பேர்ஸ் இருக்குது? 1, W, 2, Z, 3, Xன்னு இருக்குது. அப்போ ரேஞ்ச் வீச்சகம் என்னென்ன வரும்? W Z X. இப்போ W X Z இதுவும் சமம் இல்லை. கோடொமைன் துணை மதிப்பகமும் ரேஞ்ச் வீச்சகமும் சமமாக இல்லை. ஆனால் W Z Xங்கிறது இதோட ஒரு உட்கணம், ஒரு ப்ராப்பர் சப்செட், தகு உட்கணம். இது மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் என்னது? இன்டு ஃபங்க்ஷன், உட்சார்பு. அடுத்தது இருபுற சார்பு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னென்னா f a to b என்ற சார்பு ஒன்றுக்கு ஒன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால் f-ஐ ஏயிலிருந்து பிக்கான இருபுற சார்பு என்கிறோம். ஒன்றுக்கு ஒன்றாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். மேல் சார்புனா என்னது? மேல் சார்புனா கோடொமைனும் ரேஞ்சும் சேம், துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருந்தால் அது மேல் சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா மதிப்பகத்தில் டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோடொமைன் துணை மதிப்பகத்தில் ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேராக இருக்கும். அது ஒன்றுக்கொன்றான சார்பு. இப்படி ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருந்து மேல் சார்பாகவும் இருந்துச்சுன்னா அந்த சார்புக்கு பேர் இருபுற சார்பு, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். If a function f a to b is both 1 to 1 and on to, then f is called a bijection from a to b. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே டொமைனில் மதிப்பகத்தில் 1 2 3, கோடொமைனில் w x z. இப்போ 1 Wக்கு பேர் ஆயிருக்கு, 2 Zக்கு பேர் ஆயிருக்கு, 3 Xக்கு பேர் ஆயிருக்கு. இங்கே இருக்கிற வெவ்வேறு எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கிற வெவ்வேறு எலமெண்ட்டோட பேர் ஆயிருக்கு. ஸோ இது 1 to 1 ஒன்றுக்கொன்றான சார்பு. அதே இங்கே கோடொமைன் துணை மதிப்பகத்தில் என்னென்ன உறுப்புகள்? W X Z. பேர் ஆயிருக்கிறதும் ரேஞ்ச் வீச்சகமும் W X Z. கோடொமைனும் ரேஞ்சும் துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கிறதுனால இது இருபுற சார்பு. ஒன்றுக்கொன்றும் இருக்குது, மேல் சார்பும் இருக்குது. ஸோ இது இருபுற சார்பு, பைஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு கிடைமட்ட கோடு சோதனை, ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு பார்த்தோம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எதுக்குன்னா ஒரு கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக சார்பாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஒரு இடத்துல மீட் பண்ணால் அது ஃபங்க்ஷன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் மீட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் இல்லை, சார்பு இல்லைன்னு பார்த்தோம். இப்போ கிடைமட்ட கோடு சோதனை எதுக்குன்னா ஒன்றுக்கொன்றான சார்பாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைமட்ட கோடு சோதனை, ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட். இங்கேயும் அந்த கோடு ஹாரிசாண்டல் இப்படி கிடைமட்டமாக வரைவோம். அங்கே இப்படி செங்குத்தாக வரைஞ்சோம், செங்குத்து கோடு. இங்கே கிடைமட்ட கோடாக வரைவோம், ஹாரிசாண்டல் லைனாக வரைவோம். ஹாரிசாண்டல் லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல மீட் பண்ணுச்சுன்னா அது
ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் மீட் பண்ணால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை. வளைவரை ஒன்றுக்கொன்றான சார்பை குறித்தால் வரையப்படும் கிடைமட்ட கோடு வளைவரையை அதிகபட்சமாக ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டும். A function represented in a graph is 1-to-1 if every horizontal line intersects a curve in at most one point. ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது x-axis, இது y-axis, இதுதான் curve வளைவரை. ஒரு ஹாரிசாண்டல் லைன் கிடைமட்ட கோடு வரைகிறோம். இது ஒரே ஒரு பாயிண்ட் Pல மட்டும் தான் வெட்டுது. ஸோ இது ஒன்றுக்கொன்றான சார்பு, 1-to-1 ஃபங்க்ஷன். இன்னொரு கர்வ் பார்க்கலாம். இதுதான் அந்த இன்னொரு கர்வ். இப்போ ஒரு ஹாரிசாண்டல் லைன் வரைகிறோம். இங்கே இது x-axis, இது y-axis, இதுதான் ஹாரிசாண்டல் லைன். ஹாரிசாண்டல் லைன் இந்த கர்வை Pன்ற ஒரு இடத்துல Qங்கிற இடத்துல ரெண்டு இடத்துல வெட்டுது. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் வெட்டினா மோர் தென் ஒன் பாயிண்ட் மீட் பண்ணால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை, நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். அடுத்தது சார்புகளின் சிறப்பு வகைகள் பார்க்கலாம். ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதில் 3 பார்க்க போகிறோம். மாறிலி சார்பு, சமணி சார்பு, இன்னொன்று லாஸ்ட்டு மெய் மதிப்பு சார்பு. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு மாறிலி சார்பு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். சார்பு f a to b ஆனது மாறிலி சார்பு எனில் fஇன் வீச்சகமானது ஒரே ஒரு உறுப்பை கொண்டதாகும். A function f a to b is called a constant function if the range of f contains only one element. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டொமைன் மதிப்பகத்தில் ABCD இருக்குது. துணை மதிப்பகத்தில் 1 2 3, கோடொமைனில் 1 2 3ன்னு இருக்குது. இப்போ இதில் இருக்க ABCD எல்லாமே 3க்கு மட்டும்தான் பேர் ஆயிருக்கு. ஒரே ஒரு உறுப்புக்கு தான் பேர் ஆயிருக்கு. அப்படி ஒரே ஒரு உறுப்பு கான்ஸ்டண்ட்டாக பேர் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாறிலி சார்பு. f a to b is called a constant function if the range of f, இப்போ ரேஞ்ச் வீச்சகம் என்ன வரும், 3 மட்டும்தான். டொமைன் மதிப்பகம்ங்கிறது ABCD, கோடொமைன் துணை மதிப்பகம்ங்கிறது 1 2 3. ஆனால் வீச்சகம் ரேஞ்சுங்கிறது எதோட பேர் ஆயிருக்கோ அது மட்டும் தான், 3 மட்டும் தான் பேர் ஆயிருக்கு. அப்போ வீச்சகம்ங்கிறது ரேஞ்சுங்கிறது 3 மட்டும்தான். f of x is equal to c. இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இந்த கான்ஸ்டன்ட்டோடு தான் பேர் ஆயிருக்கு. ஃபார் எவ்ரி x belonging to a, ஏல இருக்கிற இது a, இது b. ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டோட பேர் ஆயிருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாறிலி சார்பு. அடுத்தது சமணி சார்பு, ஐடென்டி ஃபங்க்ஷன். இதில் வந்து அதே எலமெண்ட்டோட பேர் ஆயிருக்கும். ஏ ஒரு வெற்றிலா கணம் என்க சார்பு f a to a, அதே கணம் இன்னொரு அதே கணத்தோட பேர் ஆயிருக்கும். ஆனது f of x equal to x, அனைத்து x belonging to a என வரையறுக்கப்பட்டால் அந்த சார்பு ஏயின் சமணி சார்பு. இதோட சிம்பல் IA எனப்படும். Let a be a non-empty set, then the function f a to a defined by f of x is equal to x for all x belonging to a is called an identity function on a and is denoted by IA. இப்போ இதில் டொமைன் மதிப்பகம் xyz, துணை மதிப்பகம் கோடொமைன் அதுவும் xyz, ரேஞ்ச் வீச்சகம் அதுவும் xyz தான். ஸோ இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸோட தான் பேர் ஆயிருக்கு, ஒய்யோட பேர் ஆயிருக்கு, இசட்டோட பேர் ஆயிருக்கு. அதே எலமெண்ட்டோட பேர் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐடென்டி ஃபங்க்ஷன், சமணி சார்பு. அடுத்தது ரியல் வேல்யூட ஃபங்க்ஷன், மெய் மதிப்பு சார்பு. சார்பு f a to b ஆனது மெய் மதிப்பு சார்பு எனில் fஇன் வீச்சகமானது r என்னும் மெய்யெண்களின் உட்கணமாக இருக்கும். rங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், மெய்யெண்களின் கணம். இப்போ f a to bங்கிற சார்பு fஇன் வீச்சகம், இதோட வீச்சகம் எப்படி இருக்கும்னா இந்த ஆரோட உட்கணமாக இருந்துச்சுன்னா அது மெய் மதிப்பு சார்பு. அதாவது f of a is a subset of r. f of a னா இதில் இருக்க எலமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா போட்டு வர ஆன்சர் இதில் இருக்கும்ல அது வந்து ஆரோட உட்கணமாக இருக்கணும். ஆறுங்கிறது மெய்யெண்களின் கணம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு எலமெண்ட் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மெய் மதிப்பு சார்பு. A function f a to b is called a real valued function if the range of f is a subset of the set of all real numbers r. fங்கிற function a to bல இதில் இருக்க a to b போடுறோம்ல, அப்போ f of a வரும் கிடைக்கும்ல, அந்த f of a ரேஞ்சுங்கிறது r ரியல் நம்பர்ஸோட சப்செட்டாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதே மாதிரி சப்செட்டாக இருந்துச்சுன்னா இது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், மெய் மதிப்பு சார்பு.